ஹாய் வெல்கம் பேக். இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடலெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஒரு 5-6 கிராம்பு, 5-6 ஏலக்காய், 5-6 பட்டை. பட்டை எனக்கு அந்த தூள் பட்டை இருந்தனால கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. சுருள் பட்டைன்னா கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நீளமாக ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தனித்தனியாக உதிர்த்து வெண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இது பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை குறைச்சிட்டு இதே வெங்காயத்தில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அப்படியே தக்காளி 3 தக்காளி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் தக்காளி பெருசாக இருந்தனால 3 சேர்த்துருக்குறேன். இப்போ அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் என்ன அப்படின்னா, வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுன்னா நீங்கள் அடுப்பை சிம் பண்ணிட்டு தான் மசாலா சேர்க்கணும், இல்லைன்னா கறியிரும். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், 1 கிலோ சிக்கன், அந்த மாதிரி தான் ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன். இப்போ பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய் நீளமாக இருந்தனால உடச்சி சேர்த்துக்கிட்டேன். அந்த குண்டு மிளகாய் இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. தயிர் நார்மல் தயிரை அப்படியே விஸ்கு வச்சு பீட் பண்ணி க்ரீம் மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் திதியாக அப்படி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பாக்கெட் தயிர்னால் அப்படியே ஊற்றிக்கலாம். வீட்டில் இருக்க தயிர்னால் அப்படியே விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 2-3 இலை போட்டுக்கிட்டேன். பிரிஞ்சி இலை ஏன்னா நான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன்னா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான். அப்புறம் கொஞ்சம் அதிகமாக புதினாவும் கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லியும் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா தக்காளியும் மசிஞ்சு எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு சூப்பராக தொக்கு மாதிரி வந்துடும். இந்த டைமில் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் பண்ணுறதுனால லெக் பீஸ்லாம் எதுவுமே வேண்டாம், அது பார்த்து கிண்டணும், அகலமான பாத்திரமாக இருந்தால் ஓகேன்னு சொல்லி நான் ஊருக்கு போகிறப்ப எடுத்து வச்சுருந்தோம். காரில் லக்கேஜ் அதிகமாக ஆயிடுச்சுங்கிறக்காக அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. இந்த டைம் போகிறப்ப கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சிக்கன் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் ஆல்ரெடி பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஜீரக சம்பா ஊற வச்சுட்டேன். 3 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அந்த மாதிரி தான் ஊற்றணும். அது பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் ஓகே, ஜீரக சம்பாவாக இருந்தாலும் ஓகே. ஒரு சில ஜீரக சம்பா ரைஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா சிக்கன் நல்லா குண்டு குண்டாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் ரைஸ்க்கு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன். அதில் பாதி தண்ணியை நான் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 4 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சிக்கனும் பூ மாதிரி வெந்துடும். அப்படியே மேலே நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும். அப்புறம் மீதி தண்ணியை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு முக்கியமாக நீங்கள் சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டிங்கன்னா குயிக்காக ரெடியான மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ சிக்கனில் பச்சை தண்ணி ஊற்றி அது சூடாகி கொதித்து அது லேட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ மீதி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு மேலே இருக்குதுல்ல அந்த எண்ணெய், அதை லைட்டாக அங்கே கரண்டியில் இப்படி பண்ணி விட்டு உள்ளே இருக்கிற தண்ணி எடுத்து தான் செக் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக தெரியும். மேலே இருக்க எண்ணெயில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்க மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வீட்டில் மசாலா அரைச்சிக்குவேன். பிரியாணி மசாலா அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம அரிசியை நல்லா தண்ணி வடித்து கழுவி வச்சுருக்குது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். அது ஜீரக சம்பாவாக இருந்தாலும் ஓகே, பாஸ்மதியாக இருந்தாலும். ஜீரக சம்பானா பிரச்சனை இல்லை, அது நார்மல் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். பாசுமதினா பார்த்து பண்ணணும். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் போட்டு இப்படி கிண்டுன்னு கிண்டுறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்ம அது ஸ்பீடை வச்சுருக்கனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்குது. அது நான் ஸ்லோவாக தான் ஒவ்வொரு இதாக அப்படி பண்ணிகிட்ருந்தேன். இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் ஈவனாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம். நான் தம் போடுறதுக்கு சைடில் ஒரு ஆழமான பாத்திரத்தில் தண்ணி ஒரு 1/2 பாத்திரம் அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கிறேன். சைடில் ஒரு அடுப்பில் தோசைக்கல்லை சிம்மில் வச்சு சூடாக இருக்கிற மாதிரியே வச்சுருக்கிறேன். இப்போ அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்லை தூக்கி வச்சு அதுக்கு மேலே குக்கரை வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே குக்கர் வச்சு நம்ம குக்கர் மூடியை கூட நீங்கள் மூடலாம். மேலே தம் போடணும் அப்படிங்கிறக்காக நான் ஒரு நார்மல் தட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நான் சைடில் கொதிக்க வச்சுருக்கிறேன்ல அந்த தண்ணி, அதை தூக்கி வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு மேலே வந்து நம்ம இடிக்கிற கல்லை வந்து நல்லா வெயிட்டாக வச்சுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மேலே லைட்டாக அந்த எண்ணெய் தண்ணியில் அடியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்சம் புதினா நெய்யெல்லாம் விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக அதுக்கடுத்து ஒரு 8 நிமிஷம் 15 நிமிஷத்துலேருந்து 16 நிமிஷம் வரைக்கும் அப்படி வச்சுக்கலாம். சூப்பராக தம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் அப்படியே கொட்டிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கொட்டிட்டு மறுபடியும் கூட மேலே லைட்டாக நெய் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே தம்மானப்போ பார்த்தா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படி பிரியாணி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.